Taste the Daily. விடியா திமுக அரசின் தாம்பரம் மாநகராட்சியை கண்டித்து பல்லாவரம் ரயில் நிலையம் அருகே அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான ப. பெஞ்சமின் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லபாக்கம் ச. ராஜேந்திரன், முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ப. தன்சிங், கனிதா சம்பத் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது செயல்படாத விடியா திமுக அரசின் மாநகராட்சியை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ஆக இந்த இயக்கம் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கம் என்று சொன்னால் மக்களுக்காக உழைத்த இயக்கம், மக்களுடைய நலனுக்காக பல திட்டங்கள் கொடுத்த இயக்கம். ஆனால் இன்றைக்கு ஆளுகின்ற இந்த விடியாத அரசு இந்த மாநகராட்சியை உருவாக்கினால் மட்டும் போதாது, அந்த மாநகராட்சியில இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவை நிறைவேற்றி தருவது இந்த அரசுடைய கடமை. அந்த அரசுடைய கடமையிலிருந்து நீங்க தவற விட்டுட்டீங்க. அந்த தவற விட்டதுனால தான் ஒரு பிரதான எதிர்க்கட்சி தமிழகத்தில் இன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சி என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். சென்னை கொளத்தூர் தொகுதியில் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்டம் சார்பில் அதிமுக கழக நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான TG வெங்கடேஷ் பாபு கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் VS பாபு, மாவட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் பகுதி கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் அதிமுக நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஈசூரில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் S. ஆறுமுகம், மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் ஆகியோர் கலந்து கொண்டு மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய அதிமுக நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் அட்டையை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்தில் உள்ள நடுவீரப்பட்டில் அதிமுக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான V. சோமசுந்தரம் கலந்து கொண்டு அட்டைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீபெரும்புதூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதனந்தபுரம் K. பழனி உட்பட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தெற்கு ஒன்றியம் சோழம்பேட்டை மற்றும் மாம்படுகை ஊராட்சியில் புதிய உறுப்பினர் அடையாள அட்டையை மாவட்ட கழக செயலாளர் S. பவுன்ராஜ் வழங்கினார். மேலும் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக கழக தொண்டர்களுக்கு அறிவுரை வழங்கினார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விடியா திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அதிமுகவை ஆட்சியில் அமர வைக்க மக்கள் தயாராகிவிட்டதாகவும் 2026ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி அமையும் என்றும் முன்னாள் அமைச்சர் காமராஜ் உறுதிபட தெரிவித்துள்ளார். தஞ்சை மாநகர மத்திய ஒன்றிய அதிமுக செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் அவைத்தலைவர் நாகராஜன் தலைமையில் நடைபெற்றது. இதில் பேசிய முன்னாள் அமைச்சர் காமராஜ், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமி அவர்களின் ஆட்சியில்தான் டெல்டா மாவட்டங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டன என்றும் விடியா திமுக ஆட்சியை வீட்டிற்கு அனுப்ப மக்கள் தயாராகிவிட்டனர் என்றும் பேசினார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே இணைப்பு சாலை சீரமைக்கும் பணியை முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் துவக்கி வைத்தார். பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நாராயண நாயக்கன் புதூர் கிராமத்திலிருந்து தாசநாயக்கன் பாளையம் இணைப்புச் சாலையை 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைப்பதற்காக பூமி பூஜை நடைபெற்றது. இதில் முன்னாள் துணை சபாநாயகரும் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினருமான ஜெயராமன் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முத்து கருப்பணசாமி, கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் ஆனைமலையில் மழையால் வீடுகளை இழந்த மக்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நேரில் சந்தித்து நிதி உதவி வழங்கினார். வால்பாறை பகுதியில் பெய்த மழையால் வேட்டைக்காரன் புதூர் பகுதியில் 6 பேரின் வீடுகள் சேதமடைந்தன. இதையறிந்த வால்பாறை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டார். மேலும் மழையால் வீடுகளை இழந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி உதவி வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்.